பிரிட்டனின் பிரபலமான கார் தயாரிப்பு நிறுவனமான ஜாகுவார் லேண்ட் ரோவரின் புதிய தலைவராக முதல் முறையாக ஒரு தமிழர் நியமிக்கப்படுகிறார். யார் அந்த தமிழர்? விரிவாக பார்க்கலாம். டாடா குழுமத்தின் வசம் இருக்கும் பிரிட்டனின் பிரபலமான கார் தயாரிப்பு நிறுவனமான ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனத்தின் முதல் இந்திய சிஇஓவாக தமிழரான பி பாலாஜி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனத்தின் சிஇஓவாக தற்போது ஆண்ட்ரியன் மார்டெல் இருந்து வருகிறார். இவரின் பதவிக்காலம் வருகிற அக்டோபர் மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் இந்நிறுவனத்தின் புதிய சிஇஓவாக பாலாஜி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழு கூட்டத்தில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது புதிய சிஇஓவாக நியமிக்கப்பட்டுள்ள பி பாலாஜி சென்னை ஐஐடி மற்றும் ஐஐஎம் கொல்கத்தாவில் கல்வி பயின்றவர். ஆட்டோமொபைல் மற்றும் வாடிக்கையாளர் பொருட்கள் துறையில் நிதி மற்றும் விநியோக சங்கிலி மேலாண்மை உள்ளிட்டவற்றில் 30 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட உலகளாவிய அனுபவம் கொண்டவர் பி பாலாஜி. 2017ஆம் ஆண்டு வரை இந்துஸ்தான் யூனிவர் நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரியாக பணிபுரிந்து வந்த பி பாலாஜி பின் அதே ஆண்டு டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் குழும தலைமை நிதி அதிகாரியாகவும் பொறுப்பேற்றார். சிங்கப்பூர், லண்டன், சுவிட்சர்லாந்து மற்றும் மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் இவர் பணியாற்றியுள்ளார். தற்போது டாடா குழுமத்தின் தலைமை நிதி மேலாண்மை அதிகாரியாக பதவி வகித்து வருகிறார் பி பாலாஜி. இந்த நிலையில் ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனத்தின் சிஇஓவாக அவர் வருகிற நவம்பர் மாதத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஒரு காலத்தில் இந்திய நிறுவனத்தை ஏளனம் செய்த பிரிட்டனின் நிறுவனம் பிற்காலத்தில் ஏளனம் செய்த அதே இந்திய நிறுவனத்திடம் மண்டியிட்டதையும் தற்போது அந்த பிரிட்டன் நிறுவனத்துக்கு முதல் முறையாக இந்தியர் ஒருவர் தலைமை பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ளதையும் இந்த தருணத்தில் நினைவு கூற வேண்டியுள்ளது. பல துறைகளிலும் வெற்றி கொடியை நாட்டிருந்தாலும் டாடா நிறுவனத்திற்கு ஆட்டோமொபைல் உற்பத்தி துறை என்பது பெரும் சவாலாகவே இருந்தது. டாடா நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இண்டிகா கார் தரமில்லாத பாகங்கள், மோசமான என்ஜின் என அடுக்கடுக்கான புகார்களை எதிர்கொண்டது. இந்த தோல்வியின் காரணமாக ஆட்டோமொபைல் உற்பத்தி துறையிலிருந்தே பின்வாங்குவது என முடிவெடுத்த டாடா நிறுவனம் 1999ஆம் ஆண்டு தங்களுடைய பயணிகள் வாகன பிரிவை ஃபோர்டு நிறுவனத்திடம் விற்பனை செய்வதற்காக பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் ஃபோர்டு நிர்வாகிகளோ உங்களுக்கெல்லாம் இது தேவையா என்ற ரீதியில் டாடாவை ஏளனமாக நடத்தினர். இதையடுத்தே தனது முடிவில் இருந்து பின்வாங்கியது டாடா நிறுவனம். தனது விடாமுயற்சியின் பலனாக ஆட்டோமொபைல் உற்பத்தி துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியது. உலகம் ஒரு வட்டம் என்பது போல தொடர் தோல்வியால் நிதி சிக்கலில் சிக்கி தவித்த ஃபோர்டு நிறுவனம் இறுதியில் ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர் நிறுவனங்களை டாடா மோட்டார்ஸிடம் விற்பனை செய்தது. இந்த நிலையில் இந்தியாவை ஏளனம் செய்த அதே பிரிட்டன் நிறுவனத்துக்கு இந்தியர் ஒருவர் தலைமை பொறுப்பு வகித்திருப்பது அத்தனை இந்தியர்களுக்குமான பெருமையாகவே பார்க்கப்படுகிறது.